ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன இஃப்தார் ஸ்பெஷலுங்கிறத பார்த்துடலாம். நான் எப்பவும் போல் இன்றைக்கி கஞ்சி நேற்று இருந்துச்சு, அதையே இன்றைக்கி நான் சூடு பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் நாங்கள் கஞ்சி செய்வோம், டெய்லியும்லாம் செய்ய மாட்டோம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா நல்லாயிருக்கும், சும்மா ஒவ்வொரு டம்ளர் குடிக்கிறது, அதனால் அதையே அப்படியே வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு நான் கடல் பாசி தான் இன்றைக்கும் செஞ்சுக்கிட்டேன். நான் கடல் பாசி ரெகுலராக எங்கள் வீட்டில் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம செய்கிறனால கரெக்டாக அன்னன்னைக்கு அது கரெக்டாக போயிடும். கடல் பாசியும் ரொம்ப நல்லது உடம்புக்கு. நோன்பு திறக்கும் பொழுது கடல் பாசி எடுத்துக்கோங்க எப்போவுமே. இன்றைக்கி நான் க்ரீன் கலர் எடுத்திருந்தேன் கடல் பாசி. சாக்லேட் புட்டிங் செஞ்சுருந்தேன். சாக்லேட் புட்டிங் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த பாக்ஸில் இருக்கிறத தான் நான் செஞ்சுருந்தேன். இந்த பாக்ஸு தான், அதில் ஒரு பேக்கெட் கொடுப்பாங்க சாக்லேட் லிக்யூட் மாதிரி. அதை முதல்ல நம்ம ஒரு ட்ரேயில் நம்ம அதை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பாலை ஒரு 1/4 லிட்ரு சூடு பண்ணி இந்த சாக்லேட் மிக்ஸ் பவுடரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கு தேவையான அளவு சுகர் போட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததும் நாம் போட்டு வச்சுருந்த இந்த சுகர் சிரப்பில் நம்ம இந்த கொக்கோ பவுட்ரு மிக்ஸை நம்ம போட்டுக்கலாம். போட்டதும் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி மாற்றிக்குங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குது. செம்ம கிளாஸியாக இருந்துச்சு, பார்த்தாலே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாக்லேட் புட்டிங் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நான் மேக்ஸிமம் இன்ஸ்டன்ட் மிக்ஸ்லாம் எதுவுமே நான் வாங்க மாட்டேன் எப்போவுமே. ஏதோ இந்த தடவை தான் என் பசங்க ரொம்ப விரும்பி கேட்டாங்க. நான் மேக்ஸிமம் எல்லாமே ஹோம்மேடில் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிக்குவேன். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வீட்டில் நம்ம செஞ்சு கொடுக்குமோ அந்தளவுக்கு நல்லது. நெக்ஸ்ட்டு நான் வடைக்கு கடலப்பருப்பு ஊற வச்சுருந்தேன், அதையும் நான் ஆட்டிக்கிட்டேன். கொஞ்சம் கடலப்பருப்பை எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் கிரைண்டரில் கொடுத்து ஆட்டும் பொழுது வடையும் நல்ல முறுமுறுப்பாகவும் இருக்குது, கிறிஸ்பியாகவும் இருக்குது. அடுத்தது வடை மாவு இருக்கட்டும். நான் நெக்ஸ்ட்டு கஸ்டர்டு செஞ்சுக்கிட்டேன். கஸ்டர்டு அதை ராஸ்பெரி ஃப்ளேவரில் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இந்த தடவை. ராஸ்பெரி ஃப்ளேவர் ஓகே தான், அதை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, எங்களுக்கு இது ஓகேவாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு அதுவும் இதே மாதிரி பால் ஊற்றி நல்லா கொதி வந்ததும் ராஸ்பெரி பவுடர் 2 ஸ்பூன் தான் போட்டு இந்த மாதிரி நல்லா பாருங்க கொஞ்சம் லிக்யூடாக காய்ச்சிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். எதுவுமே ரொம்ப திக்காக காய்ச்சினா ஒரு மாதிரியாக இருக்கும். எங்களுக்கு அவ்வளோவா திக்காக காய்ச்சினா கல் மாதிரி இருக்கிறது பிடிக்க மாட்டேங்குது எங்கள் வீட்டில் யாருக்குமே. நாங்கள் இதே அதனால தான் எல்லாமே கொஞ்சம் லிக்யூடாக செஞ்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஜெல்லி செஞ்சுக்கிட்டேன். இதுவும் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் தான். ஜெல்லி அதிலே ஒரு ஒயிட் கலர் பாக்கெட்டில் ஒரு பவுட்ரு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இந்த ஜெல்லி மிக்ஸ் பவுட்ரு கொடுத்துருந்தாங்க. அது நல்லா தண்ணி கொதி வந்ததுமே இந்த பவுடரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதி வந்ததும் சுகர் இதுக்கு கண்டிப்பாக நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கணும். எதுக்குமே நம்ம கொஞ்சம் சுகர் போடுற மாதிரி தான் இருக்குது. சுகர் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இந்த ஜெல்லி பவுடரும் பாருங்கள் நல்ல டார்க் கலர் ப்ளூ கலரில் இருக்குது. இதெல்லாம் எனக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. ரொம்ப குழந்தைங்க விரும்பி கேட்டாங்கன்னு தான் நான் வாங்கி கொடுத்தேன். அப்புறம் இதுவும் ஆயிடுச்சு. இதையும் ஒரு பாத்திரத்தில் நம்ம செட் பண்ணிக்கலாம். இது நம்ம ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம செட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பஜ்ஜி, கார வடை, அப்புறம் கஞ்சி, அப்புறம் கஸ்டர்டு பவுட்ரு, ராஸ்பெரி கஸ்டர்டு, அப்புறம் இது வெள்ளரி பழத்தில் நான் ஜூஸ் போட்டிருந்தேன். நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளாக்ஸு, அடுத்தது ஜெல்லி, ப்ளூ கலர் ஜெல்லி. இவ்வளோ தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஸ்பெஷலு. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு என்ன ஸ்பெஷலுங்கிறத பார்த்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.